இந்த ஹாட்டான டைமில், அதாவது சம்மர் டைமில் ரூஃப் காங்கிரீட் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா பிளானை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா சம்மர் டைமில் ரூஃப் காங்கிரீட் போடக்கூடாது. அது ஏன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி 104 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெயில் இருக்கும் பட்சத்தில் ரூஃப் காங்கிரீட் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் உருவாகுங்க. பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜுங்கிறது என்னென்னா, நீங்கள் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கிற டைமில் மேலே இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் பூரா அடிக்கிற வெயில் சூரிய பதத்தில் ஃபுல்லாகவே மாய்ச்சர் கண்டென்ட் எடுத்துரும். அப்படி எடுக்கும்போது காங்கிரீட்டோட டாப் லேயர் ஃபுல்லாக கிராக் நிறையா ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆச்சுன்னா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகுங்க. ரெண்டாவது ப்ளீடிங் கிராக்குன்பாங்க. ப்ளீடிங் கிராக்குங்கிறது நீங்கள் மேலே இருக்கிற டாப் லேயரில் மட்டும் மாய்ச்சர் கண்டென்ட் போகாமல் உங்கள் காங்கிரீட்டோட டோட்டல் மாய்ச்சர் கண்டென்ட்டுமே டோட்டலாக எவாபரேட் ஆகிரும். அப்படி இருக்கையில் உங்களுக்கு ப்ளீடிங் கிராக்கும் கண்டிப்பாக வருங்க. மூணாவது, நீங்கள் ஒரு காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்துங்கிறது, இப்போ நீங்கள் M20 கிரேடு காங்கிரீட் போடுறீங்கன்னா அந்த M20 கிரேடுங்கிறது ஒரு 21 டேஸ் க்யூரிங்கோட அச்சீவ்மெண்ட்டில் தான் கிடைக்கும். அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 10லேருந்து 15 நியூட்டன் mm² கண்டிப்பாக குறையும். அப்போ நீங்கள் எப்போ தாங்க காங்கிரீட் போடுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது நீங்கள் காங்கிரீட் ரூஃப் காங்கிரீட் பிளான் பண்ணுறீங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது 6 to 11 நீங்கள் காங்கிரீட் பிளான் பண்ணணும். இல்லைன்னா ஆஃப்டர் 4 o'clock மேலே, அதாவது ஈவினிங் டைமில் 4லேருந்து நைட்டு ஃபுல்லாக வரைக்கும் காங்கிரீட் போடலாம். அப்படி போடும் பட்சத்தில் நீங்கள் என்ன கிரேடு காங்கிரீட் பண்ணுறீங்களோ அந்த இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் கண்டிப்பாக அச்சீவ் ஆகுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.